உங்களால் நிம்மதியாக அமைதியாக டைம் எடுத்து முகம் கழுவ டைம் இல்லைன்னு சொன்னால், உங்களால் அமைதியாக ஒரு கிளாஸ் தண்ணியை அமைதியாக குடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, குடிக்கிறதுக்கு இயலாதுன்னு சொன்னால், உங்களால் சோறு கொஞ்சம் உங்களோட பிளேட்டில் போட்டு அவசரமாக சாப்பிடாம மெதுவாக டைம் எடுத்து அதை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லைன்னு சொன்னால், உங்களோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் உங்களுக்கு அமைதியாக அயர்ன் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால், இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் வேண்டாம். அப்போ நீங்கள் எதுக்காக வேண்டி இந்த பதறி ஓடி சீரழிஞ்சு வெயில் மழையில் காஞ்சி எதுக்காக வேண்டி சம்பாதிக்கிறீங்க, எதுக்காக வேண்டி உழைக்கிறீங்க? நீங்கள் அது ஒன்றையுமே செய்யாமல் உங்களுக்கு நிம்மதியாக வாழறாண்டா, அதெல்லாம் செய்கிறதே நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தானே. வாழ்க்கைன்றது என்னது? வாழ்க்கைன்னு சொல்கிறது நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு எடுத்து விட்றதுக்காக ஒரு டைம் ஒன்று இருக்கணும், நிம்மதியாக தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கணும், நிம்மதியாக சாப்பாடை நல்லா ருசித்து சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கணும், எங்களோட குழந்தை குட்டிகளுக்கு, எங்களுடைய மனைவிக்கு, எங்களுடைய தாய் தந்தையருக்கு, குடும்பத்துக்கு ஒதுக்கிறதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கணும். அமைதியாக எங்களோட வேலையை கொண்டு போகணுன்றதுக்காகத்தானே பதறி உழைக்கிறது, பதறி ஓடுற, பதறி வாழ்கிற. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று இல்லைன்னு சொன்னால், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைம் ஒன்று இல்லைன்னு சொன்னால், நீங்கள் சம்பாதிக்கிறதுல என்ன பயன், என்ன யூஸ்? நீங்களே உங்களோட மனசாட்சியை கேள்வியாக கேட்டுக்கொள்ளுங்க.